இந்தியாவின் பாதுகாப்பு வரலாற்றிலேயே ஒரு புதிய சகாப்தம் தொடங்கியிருக்கிறது. எதிரிகளின் கண்களில் மண்ணை தூவி மின்னல் வேகத்தில் தாக்கி அழிக்கக்கூடிய உலகின் முதல் இரட்டை மறைவு தொழில்நுட்பம் கொண்ட ஆளில்லா விமானத்தை இந்தியா உருவாக்கி வருகிறது. இந்த பிரம்மாண்டமான ரகசிய ஆயுதத்தின் பெயர் ராமா. இது மட்டுமில்லாமல் இந்தியா ஒரு மிகப்பெரிய ராணுவ பயிற்சியும் நடத்தப் போகிறது. வாருங்கள், நமது எதிரி நாடுகளுக்கு சிம்ம சொப்பனமாக விளங்க போகும் அந்த அதிரடி திட்டங்களை பற்றி விரிவாக பார்க்கலாம். முதலில் நமது இந்த பிரம்மாண்ட ரகசிய ஆயுதமான ராமா பற்றி பார்ப்போம். இது உலகின் முதல் இரட்டை மறைவு தொழில்நுட்பம் கொண்ட ஆளில்லா விமானம். அப்படி என்றால் என்ன? இது எதிரிகளின் உயர் தெளிவு திறன் கொண்ட ரேடார் மற்றும் அகச்சிவப்பு அலைகள் ஆகிய இரண்டிலிருந்தும் தன்னை மறைத்துக் கொள்ளும் திறன் கொண்டது. இதற்காக 97 விழுக்காடு வரை எதிரிகளால் கண்டறிவதை குறைக்கும் ஒரு தனித்துவமான உள்நாட்டு பூச்சுப்பொருள் இதில் பயன்படுத்தப்பட்டுள்ளது. இதனால் யாருக்கும் தெரியாமல் ஒரு நொடிக்கும் குறைவான நேரத்தில் எதிரிகளை தாக்கி அழிக்க முடியும். இந்த சூப்பர் ஆளில்லா விமானத்தை ஹைதராபாத்தை சேர்ந்த வீரா டைனமிக்ஸ் மற்றும் பின்ஃபோர்ட் ஆய்வுக்கூடம் ஆகிய தொடக்க நிலை நிறுவனங்கள் நமது பாதுகாப்பு அமைச்சகத்தின் ஆதரவுடன் உருவாக்கி வருகின்றன. இப்போதைக்கு அமெரிக்கா, சீனா, ரஷ்யாவிடம் மட்டும்தான் ரேடாரை தவிர்க்கும் மறைவூர்திகள் உள்ளன. ஆனால் இந்த இரட்டை மறைவு தொழில்நுட்பம் இந்தியாவை அவர்களை விட ஒருபடி மேலே கொண்டு செல்லும். அடுத்ததாக நமது மாபெரும் ராணுவ பயிற்சி. அக்டோபர் முதல் வாரத்தில் இந்தியா கோல்ட் ஸ்டார்ட் என்ற பெயரில் ஒரு பெரிய ராணுவ பயிற்சியை நடத்தப் போகிறது. ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கைக்கு பிறகு நடக்கப் போகும் மிகப்பெரிய தயாரிப்பு இதுதான். இந்த பயிற்சியின் முக்கிய நோக்கமே புதிய வான்வெளி அச்சுறுத்தல்களுக்கு எதிராக நமது ஆயுத படைகளின் தயார் நிலையை சோதிப்பதுதான். குறிப்பாக ஆளில்லா விமானங்களையும் அவற்றை எதிர்கொள்ளும் எதிர் அமைப்புகளையும் தான் இதில் சோதிக்கப் போகிறார்கள். சமீபத்தில் டெல்லியில் நடந்த ஒரு மாநாட்டில் பேசிய ஏர் மார்ஷல் அசுதோஷ் தீட்சித், பாகிஸ்தான் நம்மை பார்த்து பின்பற்ற முயற்சிக்கிறது, ஆனால் நாம் எப்போதும் அவர்களை விட ஒருபடி மேலே இருக்க வேண்டும் என்று கூறியுள்ளார். அடுத்த 5 to 6 ஆண்டுகளில் இந்தியாவில் 10,000க்கும் மேற்பட்ட ஆளில்லா விமானங்கள் இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதனால் போரின் எதிர்காலமே ஆளில்லா விமானங்களுக்கும் அதை தடுக்கும் தொழில்நுட்பத்திற்கும் இடையிலான போட்டியில்தான் இருக்கிறது. ஆக ராமா போன்ற அதிநவீன ஆயுதங்களுடன் இந்தியா தனது பாதுகாப்பில் ஒரு புதிய உச்சத்தை அடைய தயாராகி வருகிறது. இது பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? மறக்காமல் உங்கள் கருத்துக்களை கீழே தெரிவியுங்கள்.